ஜனநாயகன் பொறுத்தளவுக்கு இப்போ இவங்க கட்சிகள்லாம் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, விஜய் படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி சென்சார் படம் மேலே திட்டுறாங்க, திமுக மேலே திட்டுறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. வழக்கம் போல் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு குற்றச்சாட்டு இவர் கம்யூனிஸ்ட்டில் கூட சண்முகம் சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது ஒரு நியாயமான கேள்வியாக தானே இருக்குது. ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைன்ட்டு ஊரே பேசுது, அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள்லாம் பேசுகிறாங்க, நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்மை விட அந்த படத்தோட அதிக நெருக்கம் உள்ளவர் யார் அப்படின்னா விஜய் தானே. ஏன்னா அப்போ அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இல்லை அதுக்கும் ஒன்று சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அரசியல் வேற, சினிமா வேற. இதில் வந்து சினிமா நான் நடிச்ச ஒரு தொழில் அது அரசியலில் கடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு அவங்க இல்லை, விஜய் என்ன நினைக்கிறாருங்கிறது யாருக்குமே தெரியாது. விஜய் அப்படி நினைக்கிறார், இப்படி நினைக்கிறாருன்னு யாரோ ஒருத்தர் எப்படி சொல்ல முடியாது. நீங்களும் நானும் சொல்கிறது கூட பொருத்தமாக இருக்காது. அதே நேரம் என்னென்னா, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்குங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். உங்கள் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இப்போ கூட நான் வாய் திறக்க மாட்டேன்னு நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. இப்போ தலைவா படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் சேர்த்து பேசுறாங்க. கார் எடுத்துக்கிட்டு நேராக கொடநாட்டுக்கே கிளம்பி போறீங்க. அப்போ உங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி புரோட்டோகால் இருக்குப்பா, இப்படிலாம் போனீங்கன்னா கொடநாட்டு கதவு விரிய திறக்காது, போகாதேன்றாரு. அதையும் மீறிக்கிட்டு இவர் கிளம்பி போனார். வீடியோ கூட போட்டிருந்தாரு. ஆமா, போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இல்லைங்க அப்படியெல்லாம் வந்து யாரும் சந்திச்சிட முடியாது, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையும் பார்க்க மாட்டாங்க, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெயலலிதா என்ன விரும்புகிறாருங்கிறத அவருக்கு கன்வே பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அம்மாவுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுங்கிறாங்க. அதன்படி இவர் செஞ்சார். அப்போ அன்னைக்கு அந்த படத்துக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஒரு முதலமைச்சருக்கு எதிராக இல்லை, அவர்கிட்ட நியாயம் கேட்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் போனீங்கல்ல. இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்து உங்கள் படத்தை முடக்குது, நீங்கள் போய் பிரதமரை போய் சந்தித்து நியாயம் கேட்கணும்னு நம்ம சொல்லலை, அல்லது அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு வீடியோ போடணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் உங்களுடைய கண்டனத்தையாவது நீங்கள் தெரிவிக்கணும்ல. இது வந்து இதுக்கு பின்னால் பாஜக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஆதாரப்பூர்வமான எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. நம்மளாம் ஒரு அனுமானத்தில் பேசுகிறோம். தணிக்கை வாரியத்தை இயக்குவது ஒன்றிய அரசு, அந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு பேசுகிறோம். ஆனால் விஜய்க்கு தானே உண்மை தெரியும். அப்போ அந்த உண்மையை நீங்கள் நாட்டு மக்களிடம் சொல்லணுமா வேணாமா? குறைந்தபட்சம் உங்களுடைய வருத்தத்தை, வலியை, உங்களுடைய கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கிறது தானே முறை. அதை நீங்கள் தெரிவிக்காமல் அமைதி காப்பதுங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை தான்.